வணக்கம் ஜெப்டான்ஸ், நான் உங்கள் நண்பன் வழிகாட்டி சனி. நான் இப்போது ஒரு டெலிவரி செய்ய போகிறேன். ஆனால் அதற்கு முன் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமான ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி அல்லது POD பத்தி தெரியப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் ஒரு புதிய ஆர்டரை பெறும்போது அது ஒரு பேக்கேஜ் டெலிவரி மட்டுமல்லாமல் அது கஸ்டமர்களை சந்தோஷப்படுத்தி ஆர்டரை எளிதான வழியில் டெலிவரி செய்ய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி மட்டும்தான் நம் டெலிவரிகளை அதிகாரப்பூர்வமாக்குகிறது. இது மகிழ்ச்சியற்ற கஸ்டமர்ஸ்களை மற்றும் தேவையற்ற ரீஃபண்ட்ஸ்களை தவிர்க்க உதவும். இப்போது ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பிக்சர் எப்படி அப்லோட் செய்ய வேண்டும் என்பதை பற்றி பேசலாம். நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பிக்சர் எடுக்கும்போது எப்போதும் ஃபிளாஷ் லைட் பயன்படுத்த மறக்காதீர்கள். எல்லாம் தெரிகிறது என்பதையும் சேதங்கள் எதுவும் இல்லை என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தெளிவான மற்றும் முழுமையான பிக்சர் வேண்டும். இது போன்ற தெளிவாக அனைத்து ப்ராடக்ட்களும் தெரியும், எந்த சேதமும் இல்லை. இன்னும் ஒரு விஷயம், இந்த ஆப்பில் நமக்கு 5 பிக்சர்களை அப்லோட் செய்ய விருப்பம் உள்ளது. நீங்கள் குறைந்தது 3 பிக்சர்களை அப்லோட் பண்ண வேண்டும். இப்போது செய்யக்கூடாதவற்றை பற்றி பேசலாம். வெறும் பேக் பிக்சர்களை எடுக்காதீர்கள். முழுமையாக ப்ராடக்ட் பிக்சரில் வராததை தவிர்க்கவும். டெலிவரி செய்யப்பட்ட ஆர்டரின் முழுமையான துல்லியமான பிக்சரை நாங்கள் விரும்புகிறோம். பேக் சீல் செய்யப்பட்டால் இதுபோல் நீங்கள் பேக் பிக்சர்களை எடுக்கலாம். டெலிவரி சக்சஸ்ஃபுல். இப்போது நீங்கள் POD ப்ராசஸ் கைட்லைன்ஸ்களை ஃபாலோ பண்ணவும். ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பிக்சர்களை எப்போதும் ஆர்டர் கொடுக்குவதற்கு முன் எடுக்கவும். ஆர்டர்களை ஆர்டர் டெலிவர்ட் என்று ஆர்டர் கொடுத்ததற்கு அப்புறம்தான் மார்க் செய்யவும். பேக் கனமாக இருந்தால் அல்லது நிறைய ஐட்டம்ஸ் இருந்தால் அதை பாதுகாப்பாக தரையில் வைத்து ஒவ்வொரு பேக்குக்கும் POD பிக்சர்ஸ் எடுக்கவும். பேக் வகை எதுவாக இருந்தாலும் சரி, ரீயூசபிள், பேப்பர் மற்றும் இன்சுலேட்டட், எப்போதும் ப்ரூஃப் ஆஃப் டெலிவரி பிக்சரை எடுக்கவும். நண்பர்களே, ஒவ்வொரு டெலிவரியிலும் இந்த பாயிண்ட்ஸ்களை நினைவில் வைத்து பின்பற்றவும். நன்றி. ஹாப்பி டெலிவரிங்.